வணக்கம், வெல்கம் பேக் டு திபிஷி சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சிம்பிளான ஈஸியான வளையல் மாலை எப்படி பண்ணதுன்னு தான் பார்க்க போறோம். இதுக்கு நான் எனக்கு ஒரு 7 கலர் வளையல் எடுத்திருக்கேன். நீங்க கலர் கலராகவும் பண்ணலாம், இல்லை ஒரே கலர்ல வேணும்னாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு உள்ளன் த்ரெட் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அதை இந்த மாதிரி மடிச்சு இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. இந்த முடிச்சு எதுக்குன்னா, ஏதாவது சாமி படங்கள்ல மாட்டுறதுக்கோ இல்லை ஏதாவது ஆணியில மாட்டுறதுனாலும் மாட்டிக்கலாம். அப்படி இல்லாட்டினா இப்போ வளையல் மாலை சாமியோட உடம்பு வரைக்கும் வருது, பேக் சைட்ல வரல அப்படின்னா அந்த டைம்லலாம் நீங்க ஒரு கயிறு கட்டி அதை வளையல் மாலையை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நீட்டா பண்ணி போட்டுக்கிறதுக்கு இந்த மாதிரி வளைய மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ஒரு வளையலா வச்சு இந்த மாதிரி சுத்தி சுத்தி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வளையல் வச்சிங்க பாத்தீங்களா, அதுக்கு மட்டும் நீங்க 2 ரவுண்ட் போடணும். அதுக்கு அடுத்தடுத்த வளையலுக்குலாம் ஒரு ரவுண்ட் போட்டா போதும். இந்த மாதிரி ஒரு டைம் சுத்திட்டு அந்த த்ரெட் மேலே வர மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்டு சுத்தணும் பாத்தீங்களா, இப்போ உள்ள விட்டோமா கீழே போயிடுச்சு. அந்த மாதிரி கீழே இல்லாம அந்த த்ரெட்டு மேலே வர மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறமா 2வது வளையல் வைங்க. அதுலயும் இதே மாதிரி உள்ள விட்டு ஒரு சுத்திட்டு இந்த மாதிரி மேலே வர மாதிரி வைங்க. நீங்க ரைட் சைட்ல எடுத்து ஒரு வளையலா வச்சுட்டு வர போறீங்க. லெஃப்ட் சைட் கையில டைட்டா பிடிச்சிக்க போறீங்க. அந்த டைம்ல நம்மளோட ஆள்காட்டி விரலையும் நடு விரலையும் சேர்த்த மாதிரி நம்ம நூலை டைட்டா பிடிச்சிக்கணும். நீங்க எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷேப்ல தான் வரும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் டைட்டா வேணும்னா நல்லா இறுக்கி பிடிச்சி செஞ்சுட்டே வாங்க. கொஞ்சம் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரி தான் வேணும்னா கொஞ்சம் லூஸா பண்ணிக்கோங்க. இப்ப முடிக்கிற இடத்துல கடைசி வளையல் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துலயும் நம்ம ஆரம்பிச்ச மாதிரி 2 சுத்தி எடுத்துக்கணும். அதே மாதிரி முடிக்கிற இடத்துலயும் ஆரம்பிச்ச இடத்துல போட்ட மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. அவ்வளவுதாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளான வளையல் மாலை நம்ம தயார் பண்ணிட்டோம். நம்மளோட சேனல்ல இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் வளையல் மாலை நான் பண்ணியிருக்கேன். அது லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சிம்பிளான வளையல் மாலை இதுதான். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். நம்ம சுவாமி படங்களுக்கு போடுறதுக்கும் அம்மனோட விக்கிரகங்களுக்கு போடுறதுக்கும் ரொம்பவே அழகா இருக்கும். இந்த எக்ஸ்ட்ராவா இருக்க த்ரெட்டை கட் பண்ணிடுங்க. நீங்க இத சாதாரணமா நம்ம பூலாம் கட்டுவோம் பாத்தீங்களா, அந்த நூல்ல கூட நீங்க ஈஸியா பண்ண முடியும். இதை இந்த மாதிரி பிரிச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான மாலையா வந்திருக்கும் உங்களுக்கு. நீங்க எவ்வளவு டைட் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு டைட் கிடைக்கும். லூஸ் வச்சிங்கனாலும் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா லூஸ் ஆயிட்டு வரும். பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.